மேடம் கையில புக்கே? ஜஸ்ட் மேடம் உங்க லைஃப்ல அது நடக்கிறதுக்காக யாருக்குமே இப்ப நடக்காது மேடம். எனக்கு சாப்பிட விழுந்தாதான் மேடம் புக்கே. யார் கொடுத்தாங்க புக்கே? சார் என்ன எல்லா டேட் போகும்போதும் உனக்கு இருக்கா? எனக்கு ஏதாச்சும் இருக்கா? நீ ஏன் இப்படி இருக்குன்னு தெரியுதா? ஒரு பூ வாங்கி தர வச்சிருக்காங்க. பேசுறான் பேச்சு அவன் பாரு எப்படி ஒரு பூ வாங்கி எத்தனை பொக்கே. என்ன ஏன் இந்த ப்ரொசீஜர் யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? இப்படி எல்லாம் பண்ணு. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? எனக்கு செம கடுப்பா இருக்கு. முதல்ல பார்த்துக்குங்க, பொண்ணுங்களுக்காக தெரிஞ்சுக்க. இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறது கிடைக்க கூடாதுன்னு நினைச்சுக்குங்க. ஏன்னா நான் வரதே உனக்கு பெருசு. நான் வர அன்னைக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு நீட்டா வர, உனக்காக வர, அதுவே ஒரு கிஃப்டா வச்சுக்க. உனக்கு பொக்கே ஒண்ணு, அப்புறம் என்ன சாக்லேட்டு, இவ்வளவு கேட்கறியே, ஒரு குழந்தை கொடுக்குறேன்னு வாங்கினியா? அதை மட்டும் வேணாங்கிற. சூப்பர் சூப்பர் மேடம். எதுக்காக இந்த பொக்கே? எப்பவுமே பொக்கே கொடுப்பீங்களா நீங்க? மீட் பண்ணும் போதெல்லாம். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சா எப்படி? டெய்லி காலையில் இருந்துச்சோம் இந்த 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 டெய்லி ஒன்று கொடுத்துட்டே இருப்பியா? மேடம் இதெல்லாம் நம்பாதீங்க மேடம், ஏமாத்துறேன். எனக்கு செம கடுப்பாகுது மேடம், சத்தியமா. எனக்கு இந்த மாதிரி பசங்களை பார்த்தா செம டென்ஷன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி வர பக்கும் இல்ல. நான் வாங்கிட்டு போய் கொடுத்தா எங்கிருந்து திருட்டு எந்த வீட்டுல இருந்து எடுத்தேன்? நான் வாங்கிட்டு 350 ரூபா ஜிபே பண்ணுமா, நான் கொடுத்துட்றேன். எவ்வளவு அசிங்கமா இருக்கு பாருங்க. சே மேடம் நீங்க கையெடுத்து பாருங்க மேடம். என்னோட நடிச்சிருக்கீங்களா இப்படி? நான் பூவை கொடுத்து சார் பண்றேன். ஃபர்ஸ்ட் நைட் மாட்டாங்க. சூப்பர் சார். வேற என்ன ரொமான்டிக்கா பண்ணுவாரு? ஓ பர்சனலா பண்ணுவாரு ரொமான்டிக். அப்ப அந்த கர்மம் முடிச்ச பொக்கே வெளியே எடுத்துட்டு வந்திருக்காங்க. வெளியே எடுத்துட்டு வந்து இப்படி எல்லாம் கட்டி காட்டுறது. அப்புறம் அது பர்சனல் அப்படிங்கிறது. வேற எப்படி மீட் பண்ணீங்க? நீங்க சொல்லி எப்படி சார் என்ன பேச ஆரம்பிச்சீங்க? நான் வந்து அவங்க பார்க்குற அனிமே பிக்சர் வச்சிருந்தேன், அவங்க வச்சிருந்தாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து அனிமே பார்ப்பீங்களான்னு கேட்டு. யார் அவர் அப்படி கேட்டாரா? அவங்க ஃபாலோ தான் நான் கேட்டேன். நீங்க கேட்டீங்களா மேடம்? இதெல்லாம் ஒரு மேடம் போட்டோ போட்டுக்க. நீங்களும் போட்டோ போடுங்க இன்ஸ்டாகிராம்ல, நானும் போடுவேன். அப்படி வேற எதுக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குது? அப்போ இல்ல அப்பலாம் அனிமே பீப்பிள் பார்க்கிறது கஷ்டம். அதனால அனிமேன்றது ஒரு கார்ட்டூன் தெரியும் மேடம். அதெல்லாம் படிக்கிறேன். தற்கூரியா நானே? அனிமேனா என்னன்னு ஆரம்பிக்கிறீங்க? பாருங்க நானும் போட்டிருக்கேன் அனிமே எல்லாம். ஜாக்கி சான் தெரியுமா உங்களுக்கு? டோரா புத்தி எல்லாம் அனிமே எல்லாம் வருது. அதெல்லாம் அப்ப இருந்துச்சு. ஏதோ ஏமாத்திட்டா நீங்களே ஏமாத்திட்டீங்க. ஜஸ்ட் மிஸ் மேடம். நீங்க என்ன பாக்குற மேடம் அவனை பாத்துட்டீங்க. நான் பார்க்காத அனிமே மேடம். என்ன பாப்போம் தெரியுமா? மேடம் நான்லாம் வந்து திரும்ப செல்வத்தை அனிமையா மாத்தலாம். கோடங்கள் அனிமையா மாத்தலாம். சரி ஓகே விடு. எனக்கு இவனுங்கெல்லாம் பார்த்தாலே தம்பி இந்த மாதிரி மட்டும் ஆயிடாதா? சரியா அப்படி மட்டும் ஆயிடாத. பேட் எக்ஸாம்பிள் எடுத்துக்காத நீ. அந்த ஒவ்வொரு பூவும் அவன் வைக்கிறது எதுக்குன்னா, அந்த பூ எடுத்து அவன் தலையில வைப்பான் கடத்துல போகும்போது. வச்சுக்கடா நீ அப்படிங்கிற மாதிரி. ஓகே சார். நீங்க யார் ப்ரொபோஸ் பண்ண? எனக்கு 2 பேர் அப்படியே 1 2 குளிச்சுக்கலாம். யாரோ ஒருத்தர் தான் மேடம் பண்ண முடியும். மேடம் இன்ஸ்டாகிராம்ல வாழ்றீங்களா மேடம்? ஃபாரின் ஃபார் டிஸ்டன்ஸ் இருடா. ஏய் பாரு இன்ட்ரெஸ்ட் இல்லங்கறனால நான் பக்கம் போயிட்டு இருக்கேன். பேசாம இரு. அதுக்கு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சா எப்படி போயிட்டு இருக்கேன்? அது கேவலமா இருக்குது. ஆனா நான் போறேன்ல. பேசாம இரு. ப்ரொபோஸ் 2 பேரும் அட் டைம்ல பண்ணீங்களா? அது கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும்போது அந்த டாபிக் பேசும்போது 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு தெரிஞ்சிட்டு. இது அனிமியா? உங்களுக்கு ரிலேட்டிவ். சரி சூப்பர் மேடம். இந்த மாதிரி வேற ஏதாவது ரொமான்டிக்கா ஆதோ பர்சனல் ஆச்சு இவர் ஏதாவது ரொமான்டிக்கா பண்ணுவாங்களா? பூவை வாங்கி வச்சுப்பாங்க தானே, அதான் ரொமான்டிக். நான் பூ கொடுத்துருக்கேன். இருங்க மேடம். அவன் மூமையா மேடம்? அவன் என்ன பூ வாங்கி கொடுக்குற மட்டும் வச்சிருக்கான், பேச விட மாட்டேங்கிறான். அப்படி இருந்து
பாக்குறேன் இன்ஸ்டாகிராம்ல யார் மெசேஜ் பண்ணா நீங்களே மெசேஜ் அவன் போன்ல வந்து நீங்களே பேசுறீங்களா? அவங்க ஃபாலோ பண்ணாங்க, நான் தான் பேசினேன். அட இரு மேடம், ஒரு 5 நிமிஷம் சைலண்டா இருமா. நீ பூ குடிக்கிற மாதிரி டென்ஷன் ஆயிரும். நான் பேசுறேன். ஏய் இவரா பூ கொடுக்காத, நீ பாசிட்டிவ் வாங்கி வாயில ஓட்டுறீங்க. யார் தம்பி, உன் கஷ்டம் எனக்கு புரியல. நீ வாழ்க்கையில பேசாமே வளர்ந்து இருக்கிற, உனக்கு பேசுற ஆட்களை போடுது என்கிட்ட பேசி எனக்கு பூவெல்லாம் நீ கொடுத்தாங்க. சரியா? ஒரு கிங்ஸ் ஒரு அந்த மாதிரி சீக்கிரட்டா இருப்பாங்க, நான் பேசிட்டே இருக்க மாட்டேன். அவங்க ஏன் ரொமான்டிக்கா பண்ணிருக்காங்க அவங்ககிட்ட? என்னது? ஒரு பர்த்டே அப்போ நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரு பெரிய கிஃப்ட். என்னது அது? நிறைய ட்ரெஸ், கூலிங் கிளாஸ், வாலெட் எல்லாமே சேர்த்து. மேடம் இவர் வந்து அவர் பூ கடை வச்சிருக்காரு மேடம். இவர் இந்த புண் ட்ரெஸ் கடை வச்சிருக்கு. விற்காத பொருளை இவன் பக்கம் தூக்கிட்டு, இவன் விற்காத பொருளை இவன் பக்கம் தூக்கிட்டு மாத்தி மாத்தி அலங்கரிச்சுக்கிறாங்க 2 பேர்த்தையும். சரி நைஸ். ஏதோ நடக்காம இருந்தா சரி, கல்யாணம் அப்படின்னு ஓகே. அப்பப்போ நான் மனசுல இருக்கிற சொல்லிடுறேன் பார்த்துருக்கேன். எனக்கு எப்பவுமே டாக்ஸிக்கா இருக்கணும் தான் பிடிக்கும். பூவக்குடி அப்படின்னு பிடிக்கிட்டு போறவங்க தான் பிடிக்கும். சரி ஓகே, வேற யாராவது கப்பல் இருக்கீங்களா இங்க? நீங்களா சார்? தெரியுது சார். நீங்க எப்படி நீங்க மேடம் இந்த மாதிரி ஏதாச்சும் என்ன பூ வாங்கி கொடுப்பாரு நீங்க வீட்டில் வச்சுட்டு வந்தீங்க? இல்ல மேடம் போதையில் இருக்கீங்க, கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்களா சார்? நீங்க போலீஸா சார்? அந்த பக்கம் போவோம். பூ குடிப்பேனா ஏகே பாடி சார். டக்குனு கிராண்ட் துப்பிக்கு பீஸ் ஓடி ஓட நடக்குது. நைஸ் மேடம். சரி எப்படி ஆர்மியில் எப்படி? அவர் ஆர்மி படம் நிறைய பார்ப்பாரு, நீங்க ஆர்மி படம் நிறைய பார்ப்பாரு. மேடம் ஆர்மி என்ன செய்யோ நான் எங்க போகுது தெரியல. நீ பாடல இருந்துட்டு ரீல்ஸ் போடுறீங்க. நாங்க வீட்டுல வச்சா அவனை பார்த்து கொடுத்தாரு கேட்டா அப்படின்னா எனக்கு நீ ஷேர் பண்ணி ரெடியில அங்க போடுற எவ்வளவு தர போறா அப்படின்னு. நீங்க இந்த லீவுக்கு வரும்போது அப்படி பேசி சரி இப்ப சென்னையில தான் இருக்கீங்க. அப்ப பேச ஆரம்பிச்சதுனா ஓ கேரளாவா சார்? நீங்க நீங்க மேடம் தமிழ் தான். கேரளா பையன் ஓகே ஓகே ஓகே. கேரளா ஏன் மேடம்? சின்ன வயசுல இருந்து கேரளா கேரளா பிடிக்கும் சார்? தப்பா நினைச்சுக்காதீங்க சார், நான் உங்களுக்கு பிரிக்க ட்ரை பண்ணேன். நான் உண்மையை ஒத்துக்கிறேன், அதை ட்ரை பண்ணேன். அது பிரிய நம்பிக்கை இருக்குது. I don't want to put effort on it. Just leave it for the whole world I'm preaching. பட் ஆனா சரி ஓகே சார், மிலிட்டரிக்காரன் கிடைக்கிறது ஒரு புண்ணியம் தானே சார். இது எதுக்கு சொன்னே தெரியல, வேண்டாமா? இன்னொரு உங்களை பார்த்தா பயமா இருக்கு சார்.